சனி சா உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய் நம் வீட்டுக்கு வானவில்லை கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும் சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது துடி போர்க்க வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலி. சல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கடவுளே எல்லாரும் நல்லபடியா வச்சுக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடி எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நிம்மதியா வச்சிருங்கப்பா. கடவுளே எங்க குடும்பத்துக்கும் ராஜசேகரன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனை வராம இன்னைக்கு போல எனக்கு நாங்க சந்தோஷமா இருக்கணும். அதே போல இவருக்கும் அவருக்கும் பிசினஸ்ல எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது. இவங்களோட பிசினஸ் நல்லபடியா ரன் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற இதே பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் நல்லதா தொடரணும். அதுக்கு நீங்க தான் பாரல் புரியணும். சீக்கிரமே என் பொண்ணுக்கும் சக்திக்கும் படிப்பை முடிச்சு சக்திக்கும் ஸ்ரீக்கும் சீக்கிரமே நாங்கள் கல்யாணம் பண்ணணும். அதுக்கும் அருள் புரியுங்க கடவுளே. முருகா தடையில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீறு தன் என துளத்தில் உரை கரு தன்மையில் நடத்து குகன் வேலே. கடவுளே எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்கப்பா. இவருக்கும் முத்துவேல் அண்ணனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும். இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பில் எந்த விருசமும் வந்துடக்கூடாது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பாரல் புரியணும். அதே போல் கூடிய சீக்கிரமே சக்தியும் ஸ்ரீயோட படிப்பும் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அதுக்கும் நீங்கள் தான் கடவுளை அருள் புரியணும். முருகா என்ன கடவுளை பார்க்குறீங்க? தினமும் இந்த மஞ்சுவும் சுகந்தியும் இதையே வேண்டுதலையே வைக்கிறாங்களே, இவங்களுக்கு வேறு வேண்டுதலே இல்லையான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கடவுளே, எங்களுக்கு இந்த வேண்டுதலை தவிர இப்போதைக்கு வேறு எந்த வேண்டுதலும் கிடையாது. எங்கள் குடும்பம் இன்னைக்கு போல இன்னைக்கும் இதே போல் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். இதில் எந்த விருசனம் வந்துடக்கூடாது. நீங்கள் பாருங்க கடவுளே, தினமும் கேட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இதில் எதையும் மாற்றி விட்டுறாதீங்க. இது எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷத்தோட நினைச்சிருக்கணும். சரியா? ஆமாம் கடவுளே, எனக்கும் மஞ்சுக்கும் இதே வேண்டுதல் தான். தினம் தினம் உங்ககிட்ட வைக்கிற ஒரே கோரிக்கை இது மட்டும்தான். இதை தயவு செஞ்சு நிறைவேற்றி கொடுங்க. இன்னைக்கு போல என்னைக்கும் எங்கள் குடும்பம் இதே சந்தோஷத்தோட இருக்கணும். அதே போல் சீக்கிரமே என் பொண்ணு ஸ்ரீக்கும் சக்திக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். அவங்க படிப்பு முடிஞ்ச கையோட நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துடணும். அதுக்கும் நீங்கள் தான் வழி காட்டணும். நல்லபடியாக காட்டிடுங்க. என்ன கடவுளே, எங்கள் வேண்டுதல்லாம் உங்கள் காதில் விழுதுல. எங்கள் ரெண்டு பேர் வேண்டுதல் ஒன்று தான், ஆனால் நீங்கள் நிறைவேற்றி வச்சிடணும். இந்த வேண்டுதல் கூட இன்னொன்று சேர்த்துக்கோங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, எப்போ கேட்குறது தான். என் பையன் சக்திக்கும் என் மருமக ஸ்ரீக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். அவங்க படிப்பு முடியணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச கையோட சீக்கிரமே கேட்டி மேலே கொட்டிடணும். சரிங்களா? என் மருமக என்னவோ பக்கத்து வீட்டில் தான் இருக்கான். ஆனாலும் அவளை பக்கத்து வீட்டில் வச்சு பார்க்கறத விட என் வீட்டில் வச்சு நான் அழகு பார்க்கணும்ல. அதுக்கு என் மருமக என் வீட்டுக்கு வரணும்ல. அதுக்கு முறைப்படியே நாங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்ல. அதனால எந்த பிரச்சனையும் வராமல் என் பையன் சக்திக்கும் என் மருமக ஸ்ரீக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். என் பொண்ணு ஸ்ரீ, அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவள் ரொம்ப குழந்தைத்தனமானவள். அவன் மனசு முழுக்க சக்தி சக்தின்னு சக்தியை மட்டுமே நிறைச்சி வச்சிருக்கா. நாங்கள் சின்ன வயசுல தெரியாமல் சொல்லிட்டு வார்த்தைங்க அவன் இப்போ வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கான். உனக்கும் சக்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னதை இப்போ வரைக்கும் சக்தி சக்தின்னு அவன் பின்னாடி இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால நல்லபடியாக அவன் கல்யாணம் நடந்துருந்த கடவுளே. என் பொண்ணோட ஆசையை நல்லபடியாக நிறைவேற்றி வைங்க கடவுளே. என் மருமக என் பையன் சக்தியை தான் மனசு முழுக்க நினச்சிட்டு இருக்கான். ஆனால் என் பையன் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. அவன் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கான். என்னால் அவனை புரிஞ்சிக்கவே முடியல கடவுளே. அவனை எப்படியாவது மாற்றி அவன் மனசு முழுக்க என் மருமக ஸ்ரீ தான் இருக்கணும். எப்படியாவது அவனுக்கு என் மருமகளை பிடிச்சி சீக்கிரமே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிற மாதிரி பண்ணணும். கடவுளே, நாங்கள் கேட்ட வேண்டியதெல்லாம் இந்நேரம் உங்கள் காதில் விழுந்திருக்கும். அதனால இதுக்கான ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணி கொடுங்க கடவுளே. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. போய் அப்பாவையும் பிள்ளையும் எழுப்பணும், இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் போய் எழுப்பிட்டு வந்துடுறேன். நாங்கள் சொன்ன வேண்டியதெல்லாம் மறந்துடாதீங்க. மஞ்சு வேண்டியதையும் சுகந்தி வேண்டியதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும் கடவுளே. இதில் எந்த விருசெல்லாம் வந்துடக்கூடாது. என்ன கடவுளே, நாங்கள் சொன்ன வேண்டியதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிட்டீங்களா? நல்லபடியாக இதெல்லாம் நடத்தி கொடுத்துருங்க.
நீங்க நடத்தி கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும். சரி சரி, நான் போய் என் பொண்ணு ஸ்ரீயை எழுப்புறேன். எழுந்திருச்சிருந்தாலும் மேடம் வெளியில வர மாட்டாங்க. சக்தியே மனசுல நினைச்சுக்கிட்டு அங்கேயே தான் படுத்துட்டு இருப்பா. நான் தான் போய் என் குழந்தைய எழுப்பி விடணும். சரி, நான் போய் எழுப்பிட்டு வந்துடுறேன். ஸ்ரீ ஸ்ரீ எழுந்தியாமா? இப்படி எழுந்திருப்பா. இவளுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போய் தான் எழுப்பணும். சரி, இந்த வந்துடுறேன். என் செல்லக்குட்டி எழுந்துச்சாலா இல்லையான்னு தெரியல. மேடம்க்கு பிக் காஃபியோடு கொண்டு போய் எழுப்பினாதான் எழுந்திருப்பாங்க. செல்லமே, இந்த அம்மா வரேம்மா. ஷலலா ஷலலா குடி கதகளி எல்லாம் நடகிலே புது புது பாடம் படிக்குவேன். ரங்கோலி காலம் முத்து முத்து பேச்சு என் சங்கீதமாச்சு போதுண்டு வேற சீண்டையில நின்னு போச்சு என் முச்சு பஞ்சு மெத்த மேகம் அது செஞ்சு பெற்ற கேகம் நீ தூரத்தில நின்னா கூட பொங்கிடுது என் மோகம். மார்னிங் சக்தி, லவ் யூடா. சக்தி, நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு நான் உன்னதான் பார்க்குறேன். நீ எழுந்திரிச்சு என்னதானே பார்க்குறேன்? எனக்கு தெரியும் நீ எழுந்ததும் என்னதான் பார்ப்பேன்னு. சூடும் குட்டி தீவே உன்மேல் வந்து வந்து மோதே மோதே தொட்டு செல்லும் அலை கடல் இதோ ஜடச்சா ஆஜா கண்ணாலே பார்க்க பார்க்க நேரமில்லையா ஆஜாரே ஆஜா. ஹாய் பேபிஸ், லவ் யூ டார்லிங்ஸ். என்ன டார்லிங், நீங்களும் எப்போ என் கண்ணில் படுவீங்க? இப்படியே போட்டோவிலேயே பார்த்து நானும் எத்தனை நாளைக்கு தான் ரசிச்சுட்டே இருக்கிறது. எப்போமா கண்ணில் படுவீங்க பேபி? சீக்கிரமே சக்தி கண்ணில் பாட்டுருங்க. ஓகே, அப்போதான் அவுட்டிங் டேட்டிங்னு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே பேபி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மம்மி வந்து சுப்பிரபாதம் பாடுவாங்க. டே சக்தி எழுந்திருக்கியா, இதை பண்ணலையா அது பண்ணலையான்னு. அதனால மம்மி வந்து இங்கே பாட்டு பாடுறதுக்குள்ள நான் போய் மேலே ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வரேன். ஃபிகர் எல்லாம் எனக்காக வெயிட்டிங். வரட்டா? லவ் யூ பேபி. என்ன மம்மி காஃபி எடுத்துட்டு வரல? நீ எனக்காக மொட்டை மாடியில் வெயிட் பண்ணுவேன். அது இந்த மம்மிக்கு தெரியுதா பாரு. மம்மி, அம்மா காஃபி எடுத்துட்டு வாங்கம்மா. எனக்காக சக்தி வெயிட் பண்ணுவான்ல. ஐயோ, அந்த லூசு வேற வந்துருமே. டே சக்தி, காலையிலேயே அந்த லூசு கண்ணில் பாட்டேன், அவ்வளோதான். சீக்கிரமா போ, இந்நேரம் அந்த லூசு எழுந்துச்சு இருக்காது. சீக்கிரம் போய் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து. சக்தி, சாரிடா. தினமும் நீ எனக்காக வந்து வெயிட் பண்ற. ஆனா இந்த மம்மி தான் லேட் பண்றாங்க. இரு, நான் உடனே காஃபி குடிச்சிட்டு ஓடி வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ எனக்காக வெயிட் பண்ண தெரியும். ஆனா நான் தான் உன்னை வாக்காக்க வைக்கிறேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. வந்துடுறேன் ஸ்ரீகுட்டி. மம்மி, என்ன மம்மி தினமும் லேட்டா வரீங்க? உங்களால பாவம் சக்தி தினமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எனக்காக. நீங்க சீக்கிரம் காஃபி கொண்டு வரணும்ல. ஏன் மம்மி இப்படி டெய்லி லேட் பண்றீங்க? சாரி தங்கமே, அம்மாக்கு பூஜை பண்ற வேலை இருந்ததா. பூஜைல இருந்ததுனால டைம் போனது தெரியலம்மா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சக்திக்கு காலையில அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? என்ன சக்திக்கு மார்னிங் சொல்லியாச்சுல? ஆமா மம்மி, மார்னிங் சொல்லிட்டேன். இப்போ அவன் எனக்காக மொட்டை மாடியில வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க காஃபி கொடுங்க. நான் காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரமா போய் அவனை பார்க்கணும். அவன் பாவம் தினமும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க தான் டெய்லியும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொடுங்க கொடுங்க. 4 மணிக்கு காலேஜ்ல பாத்துக்கிறீங்க. அது இல்லாம இந்த மொட்டை மாடியில பார்த்து பேசுற மாதிரி இருக்குமா என்ன? மம்மி, அதான் உங்களுக்கு தெரியாது. நீங்க காஃபி கொடுங்க. சரி சரி, எனக்கு தெரியாமலே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் பண்ற அட்டகாசம் இருக்கே அப்பப்பா. சக்தியோட அட்டகாசத்தை விட உன் அட்டகாசம் தான் அதிகமா இருக்கு. சரி, இந்த காஃபி. தேங்க்யூ மம்மி. சக்தி, நீ காஃபி குடிச்சியா? அத்தை காஃபி கொடுத்தாங்களா? அம்மாடி ஸ்ரீ, நீ இன்னும் அந்த வீட்டுக்கு மருமகளா போல. இன்னமும் இந்த வீட்டில் தான் இருக்க. சுகந்தி வீட்டில் தான் இருக்க. சுகந்தி வீட்டுல இருந்து மஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த உபசரிப்பெல்லாம் பாத்துக்கமா. இப்போ நீ காஃபி குடி. மம்மி, இப்ப பாரு எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் எதுவும் சொல்லலமா. சரி, நீ காஃபி குடி. ஐயோ, உங்ககிட்ட பேசுறது மறந்துட்டு பாருங்க. நான் காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் போறேன். சக்தி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸ்ரீ, பாத்து குடிமா, அது சூடா இருக்கு. கொஞ்சம் நிதானமாவே குடியேம்மா. அவ்வளவு அவசரமா குடிச்சிட்டு என்னமா பண்ண போறேன்? மம்மி, நீங்க காஃபி கொண்டு வந்ததே லேட்டு. அது கொஞ்சம் ஆத்தி கொண்டு வந்திருக்க கூடாதா? இவ்வளவு சூடாவா கொண்டு வருவீங்க? இதை நான் ஆத்தி குடிக்கிறதுக்குள்ளார சக்தி கீழே இறங்கி போயிடுவான். சரி, எனக்கு போதும் காஃபி. என்னங்க, நான் போய் மேலே போறேன். சரி சரி, போ போய் அவனை பார்த்துட்டு வந்துட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு. காலேஜுக்கு டைம் ஆகுதுல. அப்புறம் நேற்று மாதிரி சக்தி முன்னாடி போயிட்டானு இங்க நின்றுட்டு இருக்காத. சக்தி சீக்கிரம் காலேஜுக்கு போகணும்னு கிளம்பி போறான். ஏன்னா அவன் ஃபுட்பால் கோச்சிங்ல இருக்கான்ல. அதனால நீ சீக்கிரமா கிளம்பாத, நான் உன்னை கூட்டிட்டு போவேன். ஆமா மம்மி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. தொடர்ந்து 3 நாள் அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? இன்னைக்கு மிஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா சக்தி கூட தான் போவேன். பாவம் சக்தி எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேற வழி இல்லாம கிளம்பி போயிருக்கா மம்மி.
சரி சரி அந்த பிள்ளைய காக்க வைக்காத. கப்ப கொடுத்துட்டு நீ போய் பார்த்துட்டு வந்து சீக்கிரம் கிளம்பு போமா. ஆமா மம்மி. இல்லங்க சக்தி, நீ எனக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பல. இரு நான் சீக்கிரம் வரேன். காலேஜுக்கு விட்டுட்டு போயிடாத. வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன் சரியா? சுண்டல் பயர ஊற வச்சு 7 8 காலையிலே தின்று விட்டு 2 3 4 ரெண்டாலேடு குண்டாலேடு 5 6 7 8 6 7 8 பஸ்கி எடு குஸ்தி போடு 1 2 டேஸ்டி எடுத்து 3 4 அரைஞ்சு கட்டி 1 2 ஈசையத்தான் 3 4 முறுக்கி முறுக்கி தலைமை எடுத்து சொல்லிட்டு ஆமா. என்ன நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, எந்த ஃபிகரையும் ஆளை காணோம். இந்த சக்தி நீ மேலே வர்றது தண்டால் எடுக்கிறதுக்கா? கிடையாது, ஃபிகரை சைட் அடிக்க. ஆனால் எந்த ஃபிகரும் காணுமே. இவ்வளோ நேரத்துக்கு படிக்கணும்னு அவ வந்திருப்பாளே, ஆளை காணும். வந்துருச்சுல, காலையிலே ஒரு கிளிப்பான காட்சி. டே சக்தி, ஆனால் நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். இப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு கொடுப்பன வேணும் தெரியுமா? அந்த கொடுப்பன உனக்கு இருக்கு. பார்த்து ரசிடா ரசி. ஹாய். ஹாய். என்ன இன்னைக்கு லேட்டு? கொஞ்சம் டயர்ட்பா, தூங்கிட்டேன். சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோ? சேச்சா ஜாஸ்மா, உனக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம். காலையில் இப்படி ஒரு அற்புதமான காட்சி கிடைக்கணும், எவ்வளோ நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லியும் பார்க்கறான் பேசுறான், ஒரு நாளும் ஃபோன் நம்பர் கேட்கவே மாட்டேங்கிறானே. இவனே கேட்பான் கொடுக்கலான்னு பார்த்தா கேட்கவே மாட்டேங்கிறான். ஹால் பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கான். ஆனால் எப்படி நம்பர் கொடுக்கறது? சரி நாளைக்கு பார்ப்போம். இவன் கேட்கலனா நம்மளாவே கொடுத்துருவோம். ஐ சக்தி அப்படியே வந்துட்டு இருக்கான். நமக்காக தான் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல. எல்லாம் நம்ம அவளை வந்தது. போங்கம்மா, நீங்க தான் தினமும் காஃபி கொடுக்க லேட் பண்றீங்க. நாளையிலேருந்து காஃபியை வேணான்னு சொல்லிட்டு வரப்போறேன். ஆனால் காஃபி குடிக்கலனா எனக்கு அன்னைக்கு டேவே ஃபுல்ஃபில்லாக இருக்காதே. சரி நாளைக்கு சீக்கிரம் கொண்டு வர சொல்லணும். சக்தி சக்தி இங்க இங்கடா ஸ்ரீ. சக்தி மார்னிங். குட் மார்னிங். வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? சுத்தம் இந்த லூசு வரத்துக்குள்ளார சைட் அடிச்சுட்டு போகலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்துருச்சு. எப்பவும் கொஞ்சம் லேட்டாக தானே வரும், இன்னைக்கு சீக்கிரம் வந்துருச்சு. இந்த சக்தி, இந்த லூசு உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு லைஃப்ல என்ஜாய்மெண்ட்டே இல்லடா. ஐயோ கடவுளே, காலேஜ்லயும் நம்மளை சுத்தி சுத்தி வரோம், வீட்லயும் சுத்தி சுத்தி வரோம். டாடி இதுல இருந்து எனக்கு எப்பதான் டாடி விடுவதாலும் முடியல. சொல்லு சக்தி. ஸ்ரீ சாரி சக்தி, மம்மி தான் காஃபி கொடுக்க லேட் பண்ணிட்டாங்க. அதான் வர லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? எனக்காக தினமும் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கல. நானு ஆமாமா வெயிட் பண்ண, அதுவும் உனக்காக வெயிட் பண்ண. இதெல்லாம் என் தலையெழுத்து. அப்போ எல்லாம் உங்களுக்கு அதப்பா பொறுத்துட்டு போறேன் நானு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லூசன் என்ன பண்ணி தொலைய. ஐயோ என்னையே சுத்தி சுத்தி வருது. என்னைக்கு அந்த லூசு கிட்ட இருந்து எனக்கு விடுவதாலன்னு தெரியல. நிம்மதியா ஒரு சைட் அடிக்க முடியுது. ஸ்ரீ எனக்கு டைம் ஆகுது, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, எனக்கு டைம் ஆகுது, நான் போய் கிளம்புறேன். ஓகேவா? பாய். சக்தி சக்தி ஏய் அதுக்குள்ள போற, இன்னும் டைம் நிறைய இருக்கு. நம்ம காலேஜ் டைம் தானே, அந்த டைம் நிறைய இருக்கு. ஸ்ரீ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம், எனக்கு கோச்சிங் இருக்கு. ஸோ நான் சீக்கிரம் கிளம்பணும். ஓகே நான் கிளம்புறேன். பாய். ஐயோ ஆமால. சரி சரி சக்தி, நீ போய் கிளம்பு, நானும் சீக்கிரம் கிளம்பிடுறேன். வெயிட் பண்ணு, போயிடாத. நானும் சீக்கிரம் கிளம்பி வரேன், என்னையும் கூட்டிட்டு போ. ஒன்னதானே எப்படி கூட்டிட்டு போவோம் பாரு. இப்படி இன்னைக்கும் கழட்டி விட்டுட்டு போறேன்னு பாரு. இப்படியே தினமும் உனக்கு கழட்டி விட்டுட்டு போனா உனக்கே பழகிடும். சக்தி சீக்கிரமா போய் கிளம்பு, கிளம்பி சீக்கிரம் போயிடு. இல்ல இந்த லூஸ் முத்தாலையில உட்காந்துக்க பாத்துக்க. சரி சக்தி, நான் சீக்கிரம் போய் கிளம்புறேன். ஹாய் வாட் ஹேப்பன், கிளம்புறீங்களா? நீ இன்னும் லேட் ஆகாமா, வந்துட்டு கிளம்புறியான்னு கேளு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடாது, வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த லூஸும் பின்னாடி வந்துருச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே பாய். அந்த ஓமக்குச்சி சக்தியை வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கு. சக்தி எக்ஸசைஸ் பண்றது இது வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க போல இருக்கு. மூஞ்ச மோகரியம் பாரு. என் சக்தி எவ்வளவு அழகா இருக்கான். அவனை சைட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இரு உனக்கு ஏதாவது ஒரு பண்ற. தினமும் இதையே பொழப்பா போச்சு. இப்ப பாரு சக்தி வரும்போது இப்படி வந்துட வேண்டியது. அவன் பாவம் எனக்காக வரான், ஆனா இது என்னடானா அதுக்காக வரான்னு நினைச்சுக்குது. லூசு லூசு. ஐயோ சக்தி கிளம்பிட்ட போல இருக்கே. சக்தி சக்தி நில்லுப்பா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கிளம்பும் போது கூப்பிடாதீங்கன்னு. என்னம்மா என்ன விஷயம்? சாரி சக்தி, நீ சொன்னதா, ஆனா அம்மாவால கூப்பிடாம இருக்க முடியல. ஆமா நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவானுங்கம்மா, அதான் கொஞ்சம் சீக்கிரமே போறேன். ஏமா என்னாச்சு? நீ சக்தி நேற்று இப்படிதான் சீக்கிரம் போயிட்டேன். லாஸ்ட் ஒரு 3 டேஸா நீ சீக்கிரம் போயிட்டேன். பாவண்டா ஸ்ரீ, ஆட்டோ பிடிச்சி போனான். இரு கொஞ்ச நேரம் ஸ்ரீயும் கூட்டிட்டு போயிடுவானா? அவளை விட்டுட்டு போனோம்னா சீக்கிரமே போறேன். அம்மா அம்மா என்னம்மா பேசுறீங்க? அவளை ஆட்டோலே வர சொல்லுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. சக்தி எதுக்கு அப்படி சொல்ற? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணாக்கா அவளையும் கூட்டிட்டு போனால. நீ அவளும் ஒரே காலேஜ் தானே, இப்படி விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கு? இருப்பா அவளும் வந்துடுவா, கூட்டிட்டு போ. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அவ என் கூட வந்தோம்,
பாக்குறவங்க தப்பா பாக்குறாங்கம்மா. அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களே ஒரு மாதிரி பேசுறானுங்க. இங்க பாருங்கம்மா, ஆட்டோக்கு ஸ்பேர் கூட நான் தரேன். தயவு செஞ்சு அவளை ஆட்டோலயே வர சொல்லுங்க. இனிமே என் கூட வண்டியில வர வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு இன்சல்ட்டா இருக்கு அவளை கூட்டிட்டு போறது. என்ன சக்தி சொன்ன? ஆட்டோக்கு காசு கூட நீ தரியா? ஏண்டா அவங்க கிட்ட இல்லாத பணமா? இன்னைக்கு நீ இவ்வளவு வசதி வாய்ப்போட இருக்கியே, அதுக்கு காரணம் ராஜசேகர் அங்கிள் தான், தெரியும்ல? நீயும் சரி உங்க அப்பாவும் சரி நன்றியை மறக்காம இருக்கணும். இங்க பாரு, நீ சின்ன பையன்றதால அம்மா கோவப்படாம இருக்கேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, சரியா? இருந்து ஒழுங்கா ஸ்ரீயை கூட்டிட்டு போற வழியை பாரு. அம்மா, எப்பவும் இதே படானமா? அப்படி என்ன அங்கிள் பண்ணிட்டாரு? அப்பாவும் அங்கிளும் பிசினஸ் பார்ட்னர்ஸ், 2 பேரும் ஈக்குவலா அவங்களுடைய உழைப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் ஷேர் வரணும்ல. அது கரெக்டா தானே வந்திருக்கு. நீங்க தேவையில்லாம அவரை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. நம்ம அப்பாவை தூக்கி வச்சு பேசுங்கம்மா. எப்போ பாரு அங்கிளை தூக்கி வச்சு பேச வேண்டியது எனக்கு இதுவே பிடிக்கலாமா? சக்தி, உனக்கு உங்க அப்பா இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அதனால நீ புரியாம பேசிட்டு இருக்க. உனக்கும் கூடிய சீக்கிரம் எல்லாமே புரியும். சரி, சும்மா ஏதேதோ பேசிட்டு இருக்காத. வெயிட் பண்ணு, நான் போய் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன். அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போ. இப்ப என்ன உங்களுக்கு? நான் ஸ்ரீயை கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே? நீங்க உன்னை கூட்டிட்டு வர வேணாம். நான் போய் ஹார்ன் அடிக்கிறேன். அவ வந்தானா நான் கூட்டிட்டு போறேன், போதுமா? அவ வந்தா இல்ல, அவளை வர வச்சு கூட்டிட்டு போகணும். இன்னைக்கும் நீ அவளை விட்டுட்டு போன சக்தி, விட்டுட்டு போக கூடாது. அவளை கூட கூட்டிட்டு போகணும், சரியா? சரி, கூட்டிட்டு போய் தொலைகிறேன், போதுமா? ச்சே, இன்னைக்குதான் எனக்கு இதுல இருந்து விடுவு காலன்னு தெரியலாம். இப்ப பாரு, அந்த அரமெண்ட்ல கூட சுத்திக்கிட்டு இருக்கணும். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றானுங்கம்மா. ஏமா இப்படி பண்றீங்க? கிளம்புனது போதும், கிளம்பு. மம்மி மம்மி போதும் மம்மி, நீங்க ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க. டைம் ஆகுது. சக்தி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆன்ட்டி அப்பவே ஃபோன் பண்ணாங்க. நான் கிளம்புறேன் மம்மி. சாரி, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, இப்படி தினமும் சக்தி வெயிட் பண்றானே, ஒரு இட்லி 6 இட்லி சாப்பிட்டு போனா எப்படிமா? உடம்புக்கு நல்லது இல்லம்மா. சொன்ன கேளு, நான் சக்தி கிட்ட கூட சொல்றேன். நீ இன்னும் 2 இட்லி சாப்பிட்டு போமா. நீ செல்லலாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி. நான் இன்னும் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா சக்தி விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் அவனையும் பார்க்கணும்ல. நான் அதுக்கப்புறம் அவன் மேல கோச்சிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அவனும் பாவம், கோச்சிங் போகணும்ல. ப்ளீஸ் மம்மி, போதும். நான் கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கிளம்பட்டுமா? பாய், டாடா. டாடா அடிச்சலாம். என் தங்கமி, கண்டிப்பா சாப்பிடணும், சரியா? சாப்பிடாம இருக்கக்கூடாது. அம்மா அப்புறமா ஃபோன் பண்ணுவேன், சரியாம்மா? கண்டிப்பா மம்மி, நீங்க ஃபோன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு இருப்பேன். சரி சரி, நான் கிளம்புறேன். சக்தி வெயிட் பண்ணுவான். சரி சரி, கிளம்பு. பாய். பாய் மம்மி. இன்னைக்கு எப்படி இவ்வளவு கழட்டி விட்டுட்டு போறது? இந்த சக்தி ஏதாவது பண்ணி இன்னைக்கு இவ்வளவு கழட்டி விட்டுட்டு போ. இல்ல மொத்த பொண்ணுங்களும் நம்மள ஒரு மார்க்கமா பாக்குறாளுங்க. இவ கூட வர்றதுனால அவளுங்க கிட்ட பேச கூட முடிய மாட்டேங்குது. எப்படியும் இவளை கழட்டி விட்டுட்டு போயே ஆகணும். அம்மாவை சமாளிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அம்மா தானே, சமாளிச்சுப்போம். கிளம்பிட வேண்டியதான். ஐயோ, சக்தி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கே. சரி சரி, சக்தி சக்தி, நான் வந்துட்டேன். ஆஹா, இவ வந்துட்டாளே. இந்த சக்தி, நீ அமைதியா அவ கூப்பிட்டது காதுல வாங்காத மாதிரி கிளம்பிடு. அதுதான் நல்லது. என்ன பைக் ஸ்டார்ட் பண்றான்? ஓ, நான் வந்தது தெரிஞ்சிச்சுல, அதான் ஸ்டார்ட் பண்றான். சரி சரி, நம்ம போய் உட்காந்துருவோம். ஏய் சக்தி, நான் வந்துட்டேன். சக்தி, என்ன சக்தி நம்மளை விட்டுட்டு போயிட்டான்? ஐயோ, நம்ம கூப்பிட்டு நம்ம காதுல விழலையா? போச்சு. இன்னைக்கும் நம்ம ஆட்டோல தான் போகணுமா? ஆட்டோல போறது பிரச்சனை இல்லை. ஆட்டோல போனாலே அந்த ரவுடி பசங்க என்னை ஏதாவது டீஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க. இதை நான் இன்னைக்கு சக்தி கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சக்தி இன்னைக்கும் விட்டுட்டு போயிட்டான். ஏன் சக்தி என்னை விட்டுட்டு போன? சரி, நம்ம வேற ஆட்டோ பிடிச்சி சீக்கிரமா காலேஜுக்கு போவோம்.